iQOO உடைய பாப்புலரான Z சீரீஸில் ஆல்ரெடி இந்தியாவில் Z3 லான்ச் ஆச்சு. இந்த டிவைஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ரைஸாக இருக்கட்டும், ஸ்பெக்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட சக்ஸஸராக அடுத்ததாக iQOO Z5 வந்து சைனாவில் செப்டம்பர் 23 அன்றைக்கி லான்ச் ஆக போகிறதா லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த iQOO Z5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் IMEIயில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் இந்தியாவிலும் இது லான்ச் ஆக போகுது. ஸோ iQOO Z3 உடைய சக்ஸஸராக iQOO Z5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் ஆயிருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஒரு பிக் அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் iQOO Z5 உடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ iQOO Z5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Z3 உடைய சக்ஸஸராக இது பார்க்கும்போது iQOO Z3ல எல்லாருமே வந்து ஹெசிடேட் பண்ணது நாச் தான். ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஸ்டைலில் வந்து வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருந்தாங்க. அதோட LCD பேனலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ரிவீல் ஆயிருக்க iQOO Z5 உடைய டீசர் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பேனலில் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச், அதுவும் சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் iQOO Z3 வந்து இந்த நாச்னால வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா iQOO Z5 வந்து சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த நாச் கூடவே வந்து AMOLED பேனலும் இவங்க ஒருவேளை இன்டெகிரேட் பண்ணி லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டிங்காக இருக்கும். iQOO Z3லேருந்து இது பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூடவே 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட இது லான்ச் பண்ணுறாங்க. அதோட வைட் ஒன் L1 சப்போர்ட், HDR10 சப்போர்ட்டோட தான் இந்த டிவைஸும் லான்ச் ஆக போகுது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Z3லேருந்து Z5 ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, iQOO Z3ல பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4400 mAh தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நிறைய பேருக்கு டிசப்பாயிண்டாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் 1 day ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான், ஈவினிங்குள்ளே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வாட்டி பேட்டரி செக்மெண்ட்டையும் வந்து இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. iQOO Z5 5000 mAh லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரிவீல் ஆயிருக்கு டீசர்ஸ் வச்சு பார்க்கும்போது. அதோட iQOO Z5 உடைய ஆடியோ செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டீசர்ஸ் வந்து டுவல் ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இது வந்து உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வயர்லெஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோ செக்மெண்ட்டும் Z5ல நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z3 வந்து ஒரு 5G டிவைஸாக வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி வந்து Snapdragon 768Gயில் கொடுத்துருந்தாங்க. இப்போது அதுக்கு சக்ஸஸர் அப்படிங்கிறதுனால Snapdragon 778Gயில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நிறைய டிவைசஸ் பார்த்துட்டோம். கேமிங்கான ஒரு பெஸ்ட் சிப்செட் தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கன்சிஸ்டன்ட் சிப்செட் தான். பெரிய அளவில் ஹீட்டிங் இஷ்யூ நம்ம 768லையும் பார்த்ததில்ல. இங்கேயும் வந்து அந்த அளவுக்கு இவங்க கூலிங் சிஸ்டம் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா Z3 வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணாலும் வந்து ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக இருந்ததில்லை. ஸோ Z5லையும் உங்களுக்கு கூலிங் சிஸ்டமோட தான் இவங்க கொடுப்பாங்க. 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Z3ல கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ப்ராபபிளி Z5ல அதை அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எத்தனை 5G பேண்ட்ஸோட கொண்டு வருவாங்க அப்படின்னு லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும். அதோட ரேம் மேனேஜ்மெண்ட்க்கு LPDDR5 கொடுக்குறாங்க. கூடவே UFS 3.1ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, கேம் விளையாடுறீங்க, எல்லாமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து பெஸ்ட் ஸ்பெக்ஸோட தான் கொடுக்குறாங்க. அகெயின் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் இருக்குது. அடிஷ்னலாக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் மேக்ரோ இல்லை டெப்த் இது அதோட தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட iQOO Z5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ளே இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம், iQOO Z3 வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ஸ்பெசிஃபிகேஷன் ஓவர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருந்தது. அதே மாதிரி iQOO உடைய Z சீரீஸில் Z5யும் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட எந்த விலைக்கு iQOO Z5 இந்தியாவில் லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக 25K கிட்ட லான்ச் ஆனால் வந்து Z3 உடைய சக்ஸஸர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.